ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பயன்படுத்தி கொஞ்சம் கூட தண்ணி பயன்படுத்தாமல் ஈஸியாக நல்லா பிசுபிசுக்கு இல்லாமல் கேஸ் ஸ்டவ்வை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணவே இல்லை. இந்த ஸ்டவ் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ இந்த ஸ்டவ் மேலே இருக்கக்கூடிய ஸ்டாண்டை நம்ம எடுத்தாச்சு. இந்த ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லாட்டி டிஷ்யூ பேப்பரோ பயன்படுத்தி இந்த ஸ்டவ்வுக்கு மேலே இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி சைட்லேயும் ஒன் டைம் நல்லா தொடச்சிட்டு ஸ்டவ்வுக்கு கீழேயும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து நான் இந்த ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு டிஷ் வாஷ் ஜெல் சேர்த்து இந்த மாதிரி ரப் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்து நம்ம இதை பயன்படுத்தி இந்த ஸ்டவ்வை நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மெத்தடில் தான் நான் நார்மலாக எப்போதுமே கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுவேன். ஒருவேளை உங்களுக்கு எண்ணெய் பிசுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப நாள் கழித்து நீங்கள் கேஸ் ஸ்டவ் கழுவுறீங்கன்னா அதுக்கு வந்துட்டு வேறு மெத்தட் நம்ம ட்ரை பண்ணோம். அது வேணும்னா சொல்லுங்கள், தனியாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டவ் ஃபுல்லாகவே தேய்ச்சி விட்டுக்கலாம். நம்ம ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு சோப்பு காட்டிலும் இந்த மாதிரி ஜெல் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக க்ளீன் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டவ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பிசுபிசுப்பு தன்மை இருக்கவே இருக்காது. அந்தளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடும். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வோட எல்லா சைடுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்டவ்வுக்கு கீழேயும் நம்ம இதே ஸ்க்ரப்பரால் தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் ஜெல் யூஸ் பண்ணால் போதும், ரொம்ப நம்ம பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா நான் இன்றைக்கி தண்ணிலாம் எதுவுமே பயன்படுத்த போகிறதில்ல இந்த ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ்வையும் க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து நான் ஒரு காட்டன் கிளாத் எடுத்துருக்கேன். இந்த காட்டன் கிளாத் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஈரமில்லாத கிளாத்தை எடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த சைடு ஈரமானதும் நான் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கிறேன். காட்டன் கிளாத் யூஸ் பண்ணும்போது நீங்கள் விரிச்சா மாதிரி தொடச்சிங்கன்னா எல்லா சைடுமே ஈஸியாக அழுக்காகிடும். அதனால் இந்த மாதிரி மடித்து விட்டா மாதிரி தொடச்சிங்கன்னா ஒவ்வொரு சைடும் அழுக்காகிட்ட பிறகு நம்ம இன்னொரு சைடு திருப்பி ஈஸியாக மடித்து க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள், மேல் பகுதியை ஒரு சைடு க்ளீன் பண்ண சைடில் இருக்க பகுதிக்கு வேறு ஒரு சைடு திருப்பி விட்டுக்கிட்டேன். இதே மாதிரி கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவே நான் தொடச்சி விட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கேஸ் ஸ்டவ்க்கு கீழேயும் தொடச்சி விட்டுக்கிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்ணி செலவே இருக்காது. ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். இந்த சம்மர் சீசனுக்கு இந்த மாதிரி நீங்கள் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே தண்ணீர் செலவு கம்மியாகும். பாருங்கள், எல்லா சைடுமே தொடச்சிட்டு கீழ்ப்பகுதியும் நான் தொடச்சிட்டேன். அடுத்து ஒரு வெட் கிளாத்தை பயன்படுத்தி திரும்பவும் இந்த ஸ்டவ்வை நம்ம தொடச்சி விட்டுக்கலாம். இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ண கூட செய்துக்கலாம். இந்த மாதிரி ஈர துணியில் துடைக்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஈரமில்லாத கிளாத்தில் தொடச்ச பிறகு ஸ்டவ் பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கும். கொஞ்சம் ஷைனிங்காக வேணுன்றதுக்காக நம்ம எப்போவுமே லாஸ்ட்டாக ஈரமான துணியில் தொடச்சி விட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸ்டாண்டும் வாஷ் பண்ணிவிட்டு வச்சாச்சு. பாருங்கள் நம்மளோட கேஸ் ஸ்டவ் எந்த அளவுக்கு க்ளீன் ஆகியிருக்குன்ட்டு. இந்த மெத்தடில் நீங்கள் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக எண்ணெய் பிசுக்கும் போயிடும். அது மட்டும் இல்லாமல் தண்ணீரும் நீங்கள் மிச்சப்படுத்தலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.